நீதியை காப்பதற்கு எல்லாவற்றையும் தியாகம் செய்து போராடுகிறவன். அந்த ஒரு கதாநாயகர் தலைவி அவளும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் கற்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். இப்படிப்பட்டவர்கள் கதாபாத்திரங்களாக வந்து உலவுகின்ற ஒரு என்ன மதிப்பு, சமூக மதிப்பு சார்ந்த படைப்பு தான் எனது காவியம். இந்த காவியத்தினுடைய பண்புகள் இதுக்குள்ள இருக்கின்றன. கற்பனையியல் நாவல்களில் இவைகளோடு பல சுவைகள் இருக்கும். பக்தி சுவை இருக்கும், பாசச்சுவை இருக்கும், தியாகச்சுவை இருக்கும், காதல் சுவை இருக்கும், வீரச்சுவை இருக்கும். நாவல்களின் எதிர்நிலை பாத்திரங்கள் வில்லன், அவனுக்கு வந்து இது நேர் எதிரான பண்புகள். இன்னைக்கு நம்ம வில்லன் சொன்னா வில்லனும் கதாநாயகன் எல்லாம் ஒரே மனுஷன் தான். பொன்னிலன் ஒரு பக்கம் வில்லனா இருப்பான், இன்னொரு பக்கம் கதாநாயகன். இதுதான் வாழ்க்கையினுடைய இது அங்க அப்படி கிடையாது. வில்லன்னா வில்லதான், கதாநாயகன்னா கதாநாயகன். அப்படிப்பட்ட எதிர்நிலை பாத்திரமாக இருக்கும். இவற்றோடு வாசகர்களை ஈர்க்கின்ற தேவையான நகைச்சுவை இருக்கும், எதிர்பார்ப்புகளை தூண்டுகின்ற மர்மத்தன்மை இருக்கும். இதெல்லாம் காவியத்துக்குரிய ஒரு அம்சங்கள். இந்த அத்தனை அம்சங்களின் உறைவிடமாக பிரதாப முதலியார் சரித்திரம் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இவை அனைத்தும் காவியத்துக்குரிய பண்புகள் என்பவைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பண்புகள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இவை யாருக்குரிய பண்புகள்? காவியத்துக்குரிய. அப்படி என்றால் காவியத்துக்கும் நாவலுக்கும் வேறுபாடு என்ன? ரெண்டின் பாடுபொருள்களும் வேறு வேறு. காவியம் பழமையை பேசுவது, நாவல் புதுமையை பேசுவது. சில வேளைகளில் பழைய கடவுள் கதையையோ ராஜாராணி கதையையோ கூட நாவல் பேசும் பொருளாக எடுத்துக்கொள்ள கூடும். ஆயினும் அது நாவலாக்கப்படும் பொழுது அப்பழங்கதையின் உள்ளே சமகால சாரம் ஏற்றப்பட்டு சமகால பிரச்சனைகளோடு அது உரையாடும் வகையில் அமைக்கப்பட்டு விடுகிறது. உலக புகழ் பெற்ற ஸ்பார்டக்கஸ் எம்.டி. வாசுதேவன் நாயர் எழுதிய என்னது இரண்டாம் இடம் என்னது? சமீப காலத்தை அடிப்படையாக கொண்டு அங்கு மர்மங்கள் தாயத்தினுடைய சிக்கலை வைத்துக் கொண்டு பீமனை கதாநாயகனாக வைத்துக் கொண்டு ஒரு நாவலை கூறுகிறார். இதெல்லாம் பழைய கதைகளை எடுத்திருக்கிறார்கள், ஆனால் இன்றைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது முக்கிய வேறுபாடு கள வேறுபாடு. கள வேறுபாடு என்றால் காவியத்தின் களம் இறந்தொழிந்த பழங்காலம். மனுஷன் எப்படி இருந்தான் தெரியாது. எழுத்தாளன் தன் கலைத்திறனுக்கு ஏற்ப நாவலினுள் அது வடிவம் பெறுகின்றது. நாவலின் களம் அண்மை காலம், நினைவிலிருந்து அழிந்து போகாத அண்மை பழங்காலம், அண்மை காலம். சில சமயங்களில் நாவல் வருங்காலத்துக்குள்ள கூட ஓடுது, இடமளிக்கிறது, எதிர்காலத்தில் கூட போகிறது. எம்.ஜி. சுதேஷ் எதிர்காலத்தை பற்றி கிபி 3000 பற்றி நாவல் எழுதுறாரு. அதே மாதிரி சமுத்திரம் கிபி 3000 பற்றி நாவல் ஒரு கதை எழுதினாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? காலில் விழும் கலாச்சாரம் ஒரு கதை எழுதினாரு. இதெல்லாம் பின்காலம் 3. ஆனால் பிரச்சனை இது, சாராம்சம் இது, சமகாலத்தின் மீதுள்ள விமர்சனம். இதுதான் அடிப்படையானது. அடுத்த முக்கிய அம்சம் பாத்திரங்களின் உருவாக்க வேறுபாடு. காவியத்தில் பண்புகளின் வடிவங்களாக, எடுத்துக்காட்டுகளாக வீரம், விவேகம், தியாகம், கொடை, இது ஒரு பக்கம், பொறாமை, வஞ்சகம், பழிவாங்குதல், இப்படியான இன்னொரு பக்கம். இவைகளாகத்தான் பாத்திரங்கள், ஆண் பாத்திரமானாலும் சரி பெண் பாத்திரமானாலும் சரி, அது காவியத்தில் அமைந்திருக்கும். இந்த பண்புகள் எல்லாம் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் இருக்கு. அதற்கு ஏற்றாற் போல அவற்றின் தோற்றங்களும் எப்படி இயற்கை மீறிய தோற்றங்கள். கல்கியினுடைய அந்த இது என்ன பார்த்திபன் இது இருக்க சிவகாமியின் சபதம், அதுல வரக்கூடிய வந்தியத்தேவன் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 அடி இருப்பானா, 15 அடி இருப்பானா, 18 அடி இருப்பானா. அவன் மீசையில ஒரு ஆள் தொங்க முடியுமா? சந்தேகமா இருக்கும். அப்படி போட்டிருப்பாங்க. வாழ்வை மீறிய கதாபாத்திரங்கள். பெண்கள் அழகனால் அப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொட்டி கிடக்கும் பேரழகு. கம்பீரம் என்றால் ஒவ்வொரு மயிர்காலும் கூட நிமிர்ந்து நிற்கும் கம்பீரம். வாழ்க்கையை மீறிய வண்ணங்கள், வடிவங்கள், வனப்புகள். இதுதான் புனைவியலினுடைய அடிப்படை. அடுத்த முக்கிய வேறுபாடு காவியத்திலும் நாவலிலும் பயன்படுத்தப்படும் மொழியிலும் வேறுபாடு. காவியம் எங்க போகுது? காவியம் இலக்கண மொழியில் அமைக்கப்படுகிறது. இலக்கண மொழி, சுத்தமான இலக்கண மொழி. அதுல அந்த அணி, இந்த அணி, போன அணி, வந்த அணி எல்லாம் போட்டு எப்படி உச்சத்தை கொண்டு போக முடியுமோ என்று அது இலக்கியத்தின் அணி இலக்கணத்தை உச்சத்துக்கு கொண்டு போகுது. அணி இலக்கண வழிகாட்டுதலின் உச்சத்தை தொட முயற்சிக்கும் தூய நூல்மொழி. அது நூல்மொழின்னா என்ன? இலக்கிய மொழி. எழுத்தாளனின் திறமைக்கு ஏற்ப விளக்கம் பெறும் விளக்க மொழியாகவும். நாவல் என்ன இருக்குது? அது நாவல்ல
பேச்சு மொழி, வட்டார மொழி, இப்படி 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 அது சமூகத்துக்குள்ளே ஆழம் கொள்கிறது, அது கற்பனையினுள்ளே ஆழம் கொள்கிறது. இப்ப நீங்க வீட்டுல போய் அன்பான மனைவியே காலையில் எனக்கு ஒரு கப் தேநீர் கொடுப்பாயா என்று நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உடனடியாக என் மகளுக்கு போன் பண்ணி அப்பாவுக்கு ஏதோ மண்டைக்கு ஏதோ இந்த மாநிலத்துக்கு போயிட்டு இருந்தாரு, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, நீ உடனே அவரை கூட்டிட்டு போன்னு வந்துடும். அது கற்பனை மொழி. அது அந்த காவியத்துக்குள்ள படிக்கும் போது நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கை வரும்போது அது பேச்சு மொழி. பேச்சு மொழியில இப்ப இமயம் இருக்காரு, இமயம் எங்க போயிருக்காரு? அவருடைய வட்டாரத்துல வடநாட்காடு மாவட்டம், தென்னாட்காடு முடிச்சிட்டா. நான் இன்னும் ஒரு 2-3 விஷயம் தான். தென்னாட்காடு மாவட்டத்து மொழிக்குள்ள ஆழ்ந்து 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 போகிறார். மொழி வித்தியாசம் பெறுகிறது. கடைசியாக உயர் லட்சியங்கள், விழுமியங்கள் இவை காவியமாக உருக்கொள்ள சமகால வாழ்வு, வாழ்வின் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளில் சிக்கி இயங்கும் தனித்தன்மை உள்ள நபர்களின் இயக்கங்கள் நாவலாக வருகின்றன. முன்னது லட்சியங்களை நோக்கி உயர உயர, பின்னது வாழ்வின் ஆழங்களை நோக்கி மேலும் 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 உள் நுழைகின்றன. வித்தியாசத்தை நீங்க அது அந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது, இன்னும் நுழைஞ்சு இன்னும் நுழைஞ்சு. இப்போ நாவல்கள் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வியப்பாரு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா, இப்படி ஒரு மொழி இருக்கிறதா போகுது. சிறப்பு என்னவென்றால் பிரதாப முதலியார் சரித்திரம் இந்த 2 வகையான இலக்கியங்களின் இலக்கிய போக்குகளின் ஒன்றுபட்ட கலையாக இருக்கிறது என்பதுதான் இது. அதனால் தான் நான் சொல்றேன், நாவல்கள் தொடக்க புள்ளி இது. இவற்றை மனதில் கொண்டு படைப்புகளை கூர்ந்து பார்த்தால் சமீபகால படைப்புகளில் காவிய பண்புகளும் நாவல் பண்புகளும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைந்து கிடைப்பதை காண முடியும். காவிய பண்புகள் மிகுந்து நாவல் பண்பு குறைந்திருந்தால் அதை புனவியல் நாவல் என்று வரையறுக்கலாம். பிரதான முதலியார் சரித்திரம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். கல்கி படைப்புகள், அகிலன் படைப்புகள், ஜெகச்சித்ரன் படைப்புகள், இன்றைக்கு மேத்தா படைப்புகள் கூட அந்த ட்ரெண்ட் வந்திருக்கு. அது ஒன்றும் அடிபட்டு போகல, அது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இவ்வகையான படைப்புகள் மக்கள் மொழி, இந்த படைப்புகளிலும் எது இந்த காவிய பாங்கான படைப்புகள் இருக்குல்ல, அதிலும் மக்கள் மொழி பயன்படுத்தப்படும். மக்கள் மொழி சில இடங்களில் பயன்படுத்துவதை காண முடியும். அவை குறிப்பிட்ட சில பாத்திரங்களின் இழிநிலையை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படுமே ஒழிய மேல்நிலையை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படாது. காவியத்தினுடைய குணத்துல அது ஒண்ணு. ஆனால் நாவல்ல பாத்தீங்கன்னா, இந்திய நாவல்கள்ல பாத்தீங்கன்னா, இவன் ஒரு பாத்திரத்தை சுத்தமான தமிழ்ல பேசுறது மாதிரி காட்டினாருன்னா கிண்டல் அடிக்கிறது. அது இந்த மக்கள் மொழியை கிண்டல் அடிக்கிறது, இது மேன்மக்கள் மொழியை கிண்டல் அடிக்கிறது. இந்த வேறுபாடுகளை வழியாக படைப்புகளிலும் மக்கள் மொழி கற்பனை திறனும் கனவுத்தன்மையும் கவர்ச்சித்தன்மையுடைய கற்பனையில் இலக்கியம். இதனால இந்த காவியத்தன்மைங்கிறது மோசம் நினைச்சிடாதீங்க, நாவல் தன்மை தான் பெருசு நினைக்காதீங்க. காவியத்தன்மைக்கு என்றென்றும் ஈர்ப்பு உண்டு. அந்த ஈர்ப்போடு அது என்றென்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சுத்தமான தங்கத்தில் நகை செய்ய முடியாது. ஒரு படைப்பாளி எந்த போக்க நவீனத்துவத்தில் எவ்வளவு எடுக்கணும், அந்த காவிய போக்கில் எவ்வளவு எடுக்கணும், அப்புறம் யதார்த்த போக்கில் எவ்வளவு எடுக்கணும், அந்த கலவை இருக்குல்ல, அவன் சரியே கலந்துட்டான்னு சொன்னா அது பிரம்மாண்டமான நாவல். கலவை சரியில்லைன்னு சொன்னா தியரிட்டிக்கலாக எந்த நாவலும் ஈடுபடாது. தியரிட்டிக்கலாக எழுதுறாங்கல்ல சொல்லுங்க, இந்த கோட்பாட்டுக்காக ஒரு நாவல் எழுதுகிறேன் நான் தான் அதில் முதல், அதெல்லாம் ஈடுபடாது. அந்த விஷயத்தில் இன்று நாவலுக்கும் காவியத்துக்கும் இடையிலான அந்த கண்ணியாக நம்ம மிருகங்களுக்கும் மனுஷனுக்கு இடையில குரங்க தேடிட்டு இருக்காங்க, அது மாதிரியான ஒரு கண்ணியாக நான் பிரதாப முதலியார் சரித்திரத்தை காணுகின்றேன். அருமையாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பொன்னியிலன் அவர்களுக்கு குறைந்தது 3/4 மணி நேரம் கொடுத்தால்தான் முழுமையாக அவரை பார்க்க முடியும். அதற்கு இந்த ஆய்வரங்கத்தில் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதற்கு அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அடுத்து தமிழ் நாவல்கள் எதிர்கொள்ளும் வடிவ மாறுதல்கள் என்று பேச